அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவ்ரிவன். இந்த தீபாவளிக்கு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்போவுமே பண்ணுற ஸ்வீட்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி மில்க் கேக், பால் கேக் செய்யலாமா? ரொம்ப ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் தான், ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சம் வித்தியாசமாக இந்த தீபாவளிக்கு இது ட்ரை பண்ணி பாருங்கள். இது செய்கிறதுக்கு முதல்ல 1 லிட்டர் அளவு திக்கான பாலை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். பாத்திரம் நல்லா அடிகனமாக இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். இல்லைனா அடி பிடிச்சி கலர் மாறிடும் பால். இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பாலோட அளவு குறையணும், அந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணணும். இப்படி ஓரங்களில் இருக்கிற அந்த பால் ஏடையை எடுத்து விட்டு நம்ம கலந்து கொடுத்துட்டே இருக்கணும். கை எடுத்துட்டோம்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த அளவுக்கு கலந்து கொடுத்துட்டே இருந்தோம்னா பார்த்திங்கன்னா இந்த பால் ஏடு நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பாதியாக குறைஞ்சதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவு லெமன் சாறு சேர்த்துக்கலாம். பாலோடைய அளவு பாதி ஆனதுக்கு அப்புறமா தான் சேர்க்கணும், அது ரொம்ப முக்கியம். இப்போ கலந்து கொடுத்துட்டு இருந்தோம்னா திரிஞ்சு போன மாதிரி வரும் இல்லையா பால், அந்த மாதிரி வரணும். ஓரங்கள்லாம் எடுத்து விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி திரியாக வந்ததுக்கப்புறமா தான் இதில் சுகர் சேர்க்கணும். சுகரோட அளவுன்னு பார்த்திங்கன்னா 100 கிராம், அதாவது 1 டம்ளர் அளவு வரும், கரெக்டாக இருக்கும். 1 லிட்டர் பாலுக்கு 100 கிராம் அளவு சர்க்கரையே கரெக்டான அளவாக இருக்கும். சர்க்கரையை சேர்த்த உடனே கொஞ்சம் லூஸ் ஆகும், அதாவது இலக்கம் கொடுத்து வரும். பட் கொஞ்சம் நேரம் ஆக ஆக நல்லா இந்தளவுக்கு டைட் ஆகிடும். நல்லா திக்கானதுக்கு அப்புறமா கடைசியாக 1லேருந்து 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துட வேண்டியதான். இந்த அளவுக்கு நல்லா திக்காகணும். ஸோ 1 லிட்டர் அளவு பாலுக்கு இந்த அளவுக்கு நம்மளுக்கு மில்க் கேக்கான ஸ்வீட் கிடைக்கும். இப்போ இதை எடுத்துகிட்டு இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். சின்ன டிஃபன் பாக்ஸ் அளவு நான் எடுத்திருக்கேன், அதில் நெய் தடவி வச்சுருக்கேன், ஏன்னா எடுக்கிறதுக்கு அப்போ தான் ஈஸியாக இருக்கும்னு. இந்த மாதிரி நம்ம க்ளோஸ்டாக இருக்கிற மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸு அந்த மாதிரி வச்சோன்னா உங்களுக்கு அழகாக டெக்ஸ்சர் கிடைக்கும். அதுக்காக தான் இப்போ சேர்த்துட்டு மேலே நல்லா சமப்படுத்திட்டு மூடி போட்டு மூடி நல்லா ஒரு துணி, காட்டன் துணியை வச்சு க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். அப்படியே ஓவர் நைட் விட்டுடலாம். அப்போ அந்த ஹீட் படப்பட தான் அதில் இன்னும் நல்லா கலர் மாதிரி சூப்பராக கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ அடுத்த நாள் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நம்மளுக்கு நல்லா செட் ஆகியிருக்கு. இது வெளியே வைக்கலாம், ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையில்லை. இப்போ இதை டீமோல்ட் பண்ணோம். கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும், என்ன தான் நம்ம நெய் தடவி இருந்தாலும். லைட்டாக தட்டினிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். அப்படி இல்லைனா லைட்டாக ஃப்ளேமில் காட்டுங்க, கொஞ்சம் ஹீட் பண்ணோன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஷேப்ஸில் கட் பண்ணிவிட்டு மேலே வேணும்னா பிஸ்தாவோ இல்லை பாதாமோ தூவிட்டு எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். ரொம்ப ரிச்சான ஃப்ளேவரில் இருக்கும். ஆனால் இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். ஒரு வாட்டி இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஈஸியான ரெசிபீஸ்க்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி.